Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா CPU தான் வந்து எல்லா ஐசியையும் எல்லா ஹார்ட்வேரையும் மற்றபடி எல்லா ஐசியும் கண்ட்ரோல் பண்ணுறது எது? CPU தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேயா, இது எந்த ஐசியாக வேணால் இருக்கலாம். ஓகே, CPU தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த CPU வந்து இந்த ஐசி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு, இதை ரீட் பண்ணி இப்போ பேட்டரியில் என்ன எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது, எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த CPU யூஸ் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ இது என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னால் என்ன தெரிஞ்சுக்கலாம். CPU வந்து ஆக்சுவலாக மற்ற ஐசியோட பேசிக்கிறதுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து நம்ம மொழியில் பேசிக்கிறோம். CPU ஐசி அதெல்லாம் வந்து அது மிஷின் லாங்குவேஜில் அந்த மொழியில் அது வந்து பேசிக்கிடும். ஓகே, ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் எல்லா டைப்பையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு ப்ரோட்டோக்காலையும் ஒரு வீடியோவில் நம்ம டீப்பாக என்னென்ன ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படிங்கிறத டீப்பாக நம்ம எலாபரேட்டாக அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா USB, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளாஷ் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது USB மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ரோட்டோக்காலை வந்து USB ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் வந்து நம்ம என்னது ஃப்ளாஷிங் அன்லாக் பண்ணுறோம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பூராமே இந்த USB ஒரு ப்ரோட்டோக்காலில் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, அடுத்து UART அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகே, அடுத்து I2C ப்ரோட்டோக்கால். ஓகே, இது வந்து ஒரு மூணாவது ப்ரோட்டோக்கால். இது வந்து மேஜராக டச் செக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த I2C ப்ரோட்டோக்கால். அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா SPI ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அடுத்து அஞ்சாவது MIPI ப்ரோட்டோக்கால். இந்த டிஸ்பிளே கேமரா லைன்லலாம் வந்து மேக்ஸிமம் இந்த MIPI ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளே கேமராக்கெலாம். இதில் வந்து டேட்டா லைன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து டேட்டா லைனில் ஜாஸ்தியாக எங்கே தேவைப்படுமோ அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், SPI ப்ரோட்டோக்காலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. I2C ப்ரோட்டோக்காலுக்கு வந்து டச் லைனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்னென்ன ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் இருக்குது, USB இருக்குது, UART இருக்குது, I2C இருக்குது, SPI இருக்குது, அண்டு MIPI இருக்குது. அப்புறம் ஆறாவது RFFE, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இதை வந்து எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நெட்வொர்க் செக்ஷனில் உள்ள ஐசிஸை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெட்வொர்க் செக்ஷனில் தான் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஒரு ப்ரோட்டோக்காலாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.